இந்த மதுவை யார் உற்பத்தி செய்கிறது? இன்றைக்கி யார் உற்பத்தி செய்கிறா? டிஆர் பாலு திமுகவை சேர்ந்தவர், ஜெகத் ரட்சகன் திமுகவை சேர்ந்தவர், கனிமொழி கூட வேறு ஒருத்தவங்க பேரில் வச்சுருக்காங்கன்னு எல்லாம் சொல்லுது. ஆக திமுக வந்ததுக்கப்புறம் அவங்க கட்சியை சார்ந்தவங்க தான் மதுவை காய்ச்சினாங்க. அரசியல்வாதிகள் கையில் போச்சு மது உற்பத்தி. அதுதான் குட்டிச்சவரானதுக்கு காரணம். இன்றைக்கி மது தரம் மோசமாகி பல பேர் குடிச்சிட்டு சாகுறாங்கன்னா அதுக்கு காரணம் அரசியல்வாதியின் கையிலே மது உற்பத்தி போனது. எம்ஜிஆர் 81 வந்தவுடன் அதிமுக தலைவர்கள் போய் கெஞ்சினாங்க. பல பேர், எல்லாருக்கும் அவர் சொன்னது அந்த பேச்சே பேசாத. அதனால் மதுவை உற்பத்தி செய்பவர் தன்னலமற்றவராக இருக்க வேண்டும், சுயநலம் இல்லாதவராக இருக்க வேண்டும், மற்றவர்களின் உயிரில் அக்கறை கொண்டவராக இருக்க வேண்டும். கட்சிக்காரன் வந்தையா வா, நீ அரசியல்வாதி, நீ போய் கல்லூரி ஆரம்பி, மக்களுக்கு உபயோகப்படுத்துகிற விஷயத்தை போய் செய் அப்படின்னு சொல்லித்தான் தன்னுடைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் என்ன பண்ணார்? கல்லூரியை கொடுத்தார். இன்றைக்கி வெள்ளூரில் மிகப்பெரிய நிறுவனமாக இருக்குது வெள்ளூர் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். விஸ்வநாதன் அவர் தேர்ந்தெடுத்தார். அவர் விஸ்வநாதன் அவரெல்லாம் அவரே நேரம் கூப்பிட்டு நீங்கள் கல்லூரி ஆரம்பிங்கன்னாரு. எப்படி? விஸ்வநாதன் வருங்காலத்தில் 40 வருஷத்துக்கு கழித்து இந்தியாவின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக உருவாக்குவாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கொடுத்தார், கூப்பிட்டு கொடுத்தார். நீங்கள் ஆரம்பிங்க. இன்றைக்கி மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் ஒன்று விஸ்வநாதன் அவர்களின் வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. கட்சிக்காரனுக்கு சாராயத்தை கொடுக்கல, காலேஜை கொடுத்தார். ஜேபிஆர் தலைவரே, உங்களுக்கு கோயில் கட்டணும், எனக்கு சோழிங்கநல்லூரில் 100கணக்கான ஏக்கர் அரசாங்க நிலம் இருக்குது, கொடுங்கன்னாரு. அரசாங்க நிலத்தை பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் கொடுப்பேன். கல்லூரி ஆரம்பிக்கலையா? ஐயா நான் 8ஆம் கிளாஸ் படித்தவன், அதை நான் பார்த்துக்கிறேன், ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் சத்யபாமா காலேஜு, சென்ட் ஜோசப் காலேஜு. இன்றைக்கி பலருக்கு, ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலையை கொடுத்து கொண்டிருக்கும் கல்லூரிகள் எல்லாம் இன்றைக்கி பல லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அந்த கல்லூரிகளில் படித்ததெல்லாம் எம்ஜிஆர் போட்ட பிச்சை அது இவர்களுக்கு.